தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக முன்னாள் எம்பி போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக முன்னாள் எம்பி போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் உள்ளன. ஆனால் முன்கூட்டியே வேட்பாளர்களை களமிறக்கி களப்பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. பல தொகுதிகளில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தேர்தல் பணிகளில் நாம் தமிழர் கட்சி முந்துகிறது. நாம் தமிழர் கட்சி அறிவித்த வேட்பாளர்களில் ஒரு முக்கியமானவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அவர் வேறு யாரும் அல்ல, சீர்காழி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அம்பேத் ராஜன். சீர்காழி தொகுதி வேட்பாளராக அம்பேத் ராஜன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் ஆதி தமிழர், அதாவது பறையர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி கட்சியில் இருந்தார். மாயாவதி கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியின் வலதுகரமாக இவர் விளங்கினார். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் அவர் இணைந்துள்ளார். சீர்காழி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அம்பேத் ராஜன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அம்பேத் ராஜன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு பார்லிமெண்டேரியன். அவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுவது கட்சிக்கு சற்று பலத்தை கொடுத்தோம். ஆகவே சீர்காழி தொகுதியில் தேர்தல் களை கட்டியுள்ளது. அம்பேத் ராஜன் களமிறக்கப்பட்டுள்ளார். ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுவது அனைத்து கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வியப்பை கொடுத்துள்ளது. இன்னும் காலம் உள்ளது, 10 மாதங்கள் உள்ளது. நாம் தமிழர் கட்சியில் அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. முன்னாள் அமைச்சர்களும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு தாவி நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. ஆக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உள்ளது. அதற்காக காத்திருப்போம். இன்னும் தேர்தலுக்கு 10 மாதம் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம்.